அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நீங்கள் உங்கள் ஃபோனை கையிலேயே வைக்காம உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணியிருக்கா இல்லை உங்களுக்கு யார் மெசேஜ் பண்ணியிருக்கா, அந்த மெசேஜில் என்ன இருக்குது, இதை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். அது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே லைக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு இது மாதிரி அடுத்தடுத்து வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவா இருக்குது. ஸோ அதனால தான் சொல்றேன், மறக்காம லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஓகே, நீங்க ரொம்ப டிராவல் பண்ணுவீங்க இல்லை நீங்க வேற வேலையில் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுடைய போனை நீங்க யூஸ் பண்ணவே முடியாது. டிராவலில் இருக்கும்போதும் சரி இல்லை நீங்க வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதும் சரி கண்டிப்பா போனை நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு யாராவது போன் போட்டாங்க அப்படின்னா அது யார் போன் போட்டாங்க அப்படின்றது நம்ம போனை எடுத்து தான் பார்க்க வேண்டிய மாதிரி இருக்கும். இல்ல உங்களுக்கு யாரு மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்றதும் தெரியாது. யார் மெசேஜ் பண்ணிருக்காங்க, என்ன மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்க போனை எடுத்து தான், வண்டி ஓட்டும் போது வண்டி நிப்பாட்டி போன் எடுத்து தான் பார்க்கணும். இல்ல வேற வேலையில பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த வேலையை நிப்பாட்டி போன் எடுத்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்ன அப்படின்னா யார் போன் போட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்த முடியும் நீங்க போனை எடுக்காமலேயும். அதே மாதிரி யார் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் தெரியப்படுத்திக்கலாம். அதே போல அது என்ன மெசேஜ் அப்படின்றதையும் தெரியப்படுத்த முடியும் நீங்க போனை எடுத்து பார்க்காமலே. இது எப்படி அப்படின்னா இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. இந்த ஆப்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்க இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இது மாதிரி தான் ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா கால், ஆடியோ, எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் இது போல ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல யாராவது உங்களுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா யாரு கால் பண்ணா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கால் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சோ இதுல கால் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க எனேபிள் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீக் நேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்க எனேபிள் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா யார் உங்களுக்கு கால் பண்றா அப்படின்றது அந்த பேரை சொல்றதுக்காக நீங்க இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். அடுத்து நீங்க பேர் சேவ் பண்ணி வச்சிருக்க மாட்டீங்க, அதுக்கு பதிலாக உங்களுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது, அந்த நம்பரையும் இது சொல்லணும் அப்படின்னா அது செகண்டுக்கு ஆப்ஷனையும் நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை டைம் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 10 வரையும் வச்சுக்கலாம். நான் ஒரு 3 வச்சுக்கிறேன். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சே பிஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் கால் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு கால் பண்றாங்க, குமார் அப்படின்றவர் உங்களுக்கு கால் பண்றாரு அப்படின்னா உங்க மொபைல் எடுத்த உடனேவும் ஹாய் அமீர், குமார் இஸ் காலிங், ஸோ அந்த மாதிரி சொல்லணும் இல்லையா. ஸோ அதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் என்ன நீங்கள் சேர்க்க போறீங்க அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஹாய் அமீர் உங்கள் பேரை கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹாய் சார், இல்லை ஹாய். ஸோ இது போல் ஒரு மொபைல் உங்களை எப்படி கூப்பிடணுமோ அதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சே பிஃபோரில் சார் அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். அதே போல் சே ஆஃப்டரில் இஸ் காலிங் அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து பேக் வந்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் பார்க்கலாம். ஸோ எஸ்எம்எஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக் நேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இல்லையா, அதை நீங்க எனேபிள் பண்ணிக்கங்க. அதே போல என்ன எஸ்எம்எஸ் அப்படின்றத படிக்கணுமா வேணாமா அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். படிக்கணும் அப்படின்னா என்ன எஸ்எம்எஸ் அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா நீங்க எஸ்எம்எஸ் ரீட் ஸ்பீக் எஸ்எம்எஸ் மெசேஜ் அப்படி இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நீங்க எனேபிள் பண்ணிக்கங்க. அதே போல அன்னோன் நம்பர்ல இருந்து வரக்கூடிய மெசேஜையும் நீங்க எனேபிள் பண்ணணுமா சொல்லி கேட்குது, அது வேணும்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு கூட நீங்க இதை செட் பண்ணி வச்சுக்கிற முடியும். வாட்ஸ்அப்ல யார் மெசேஜ் பண்றாங்க, அவங்க என்ன மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்றத கூட நீங்க செட் பண்ணி வச்சுக்கிற முடியும். பட் இந்த ஆப்ஷன் இப்போ ஒர்க் ஆகல. ஓகே, செட்டிங்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு கால் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ என்னோட MTS மொபைல்ல இருந்து நான் கால் பண்றேன், எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. You have a new message from my MTS. Message is to me key Korcho, how are you friend? ஸோ இப்போ கேட்டிருப்பீங்க இது மாதிரி தான் இது அனௌன்ஸ் பண்ணும், இல்லை எனக்கு பிச் வேற மாதிரி இருக்கணும், அதே போல் ஸ்பீச் ரேட் வேற மாதிரி இருக்கணும், வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆடியோக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும். ஸ்பீச் ரேட் எவ்வளோ இருக்கணும் அப்படி, அதாவது ஸ்பீடாக பேசணுமா இல்லை கம்மியாக ஸ்லோவாக பேசணுமா அப்படின்றத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் பிச் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வால்யூமையும் நீங்கள் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எத்தனை செகண்டுக்கு ஒரு தடவை டிலே பண்ணி சொல்லணும் அப்படி
அப்படின்றது நீங்க செகண்ட கூட சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா போன் சைலண்ட்ல இருக்கும் பொழுதும் அனௌன்ஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேக்குது. வேணும் அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கோங்க, பட் மத்தபடி இதை டிசேபிள் பண்ணிக்கோங்க. அதே போல போன் நம்பரையும் அனௌன்ஸ் பண்ணணுமான்னு சொல்லி கேக்குது. வேணும் அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கோங்க, இல்ல அப்படின்னா டிசேபிள் பண்ணிக்கோங்க. சோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்க அப்படின்னா அந்த பட்டனை கிரீன் கலருக்கு மாத்திருங்க. சப்போஸ் ரெட் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா டிசேபிள்ல இருக்கும். நீங்க கிளிக் பண்ணி அதை கிரீன் கலருக்கு மாத்திட்டீங்க அப்படின்னா அப்பதான் இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பரா உங்களுக்கு ஒர்க் ஆகும். சோ மறக்காம அதை மட்டும் கிளிக் பண்ணி நீங்க இந்த அப்ளிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதுல இன்னொரு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா சில நேரங்கள்ல நீங்க ஹெட்போன் போட்டுட்டு அடுத்து ரிமூவ் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நீங்க ஒரு தடவை உள்ள போய் திரும்பவும் நீங்க அதை எனேபிள் பண்ற மாதிரி இருக்கும். ஹெட்போனுக்கு மட்டும் இல்ல, நீங்க ப்ளூடூத் போட்டிருந்தாலும் ப்ளூடூத்தை நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில நேரங்கள் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நீங்க திரும்பவும் இந்த அப்ளிகேஷன்களுக்கு போய் எனேபிள் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த பட்டனை மட்டும் இங்கே கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி இது ப்ராப்பரா நல்லாவே இருக்குது. ஸோ நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, சில நேரங்களில் போன் எடுத்து பார்க்க முடியல, யார் போன் பண்ணிருக்கா, என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியல, அந்த அளவுக்கு நீங்க பிஸியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, யூஸ்ஃபுல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அவ்வளவுதான், வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணிருங்க. இதே போல பெஸ்ட் அப்ளிகேஷன் மற்றும் டெக் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவலும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து வர பெல் பட்டனை அழுத்துங்க. ஏன்னா நீங்க பர்சனலா கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராம்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நீங்க இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணியே ஆகணும். அந்த கமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போடுங்க ப்ரோ இப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதுவே போதும். உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்கு அப்படின்றத நான் கண்டிப்பா தெரிஞ்சுப்பேன். ஓகே, அவ்வளவுதான், வீடியோ முடிச்சுக்கலாம். இதே போல இன்னொரு செம்மையான வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை உங்களும் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.